ஹாய் ஹாய், வெல்கம் டு தேவாஸ் ஃபுட் பூமிஸ் vlog. இன்றைக்கி என்னென்னா கேழ்வரகு அடை தான் சுட போகிறோம். காலையில் மார்னிங் டிஃபனாக செய்ய போகிறேன். இதை பசங்க வீட்டில் இருக்கிறதுனால இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா ஸ்கூல் போயிட்டாங்கன்னா செய்ய முடியாது இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கிள்ளி வச்சுட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 4 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ராகி மாவு வந்து 1/2 கிலோ ராகி மாவு பேக்கெட்டில் அதில் முக்கால்வாசி தான் கொட்டியிருக்கேன். மீனிருக்கேன்னா இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா நல்லா மாவோடு போட்டு நல்லா மாவோடு போட்டு என்ன பண்ணணும்னா அந்த உப்பு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ நல்லா கலரி விட்டுருக்கேன். நான் மாவு பிசைஞ்சு முடித்தோடனே இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறேன்னா எண்ணெயிலே போட்டு ஃபஸ்ட்டு வதக்க போகிறேன். இப்போ நான் நல்லா உப்பு போட்டு கலரிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு கடாயில் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கடுகு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, கடாயில் போட்டுடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு, உளுத்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அதை மிளகாவை போட்டு போகிறேன். அடுத்தது 3 வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்ட வேண்டியதான். ஒரு கிண்டி விட்டுட்டு வெங்காயம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இப்போ என்னென்னா இதில் உப்பு ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ என்னென்னா இதுலேயும் உப்பு சேர்க்கணும். முருங்கைக்கீரை போடுறோம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக லைட்டாக, ஏன்னா உப்பு கறிக்கு ரொம்ப லைட்டாக முருங்கைக்கீரை மட்டும் உப்பு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இவ்வளோ உப்பு போட்டால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்து நம்ம அந்த மாவோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன் பச்சையாக போட்டு அதில் நான் செய்யலை அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்து ஜீரணம் ஆகாமல் போயிடுச்சிடும். ஏன்னா கேழ்வரகும் வந்து ஜீரணம் ஆகாத ஒரு சமயம். ராகி கீரை வந்து ஜீரணம் ஆகலைன்னா என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்குன்றதுனால நான் முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு அப்புறம் போட்டு செய்யணும். வெங்காயம் போடுறதுனால அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் செம்ம காரமாக டேஸ்டியாக இருக்கும். காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, அந்த உளுத்தம்பருப்பு வந்து நம்ம நாக்கில் உளுத்தம்பருப்பு நாக்கில் படும்போது அந்த கிரென்ச்சு கிடைக்கும் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சாப்பிடும் போது ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஃப்ளேவரிங் கிடைக்கும் நம்மளுக்கு. இது நல்லா வதங்கட்டும். இப்போ அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு, ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் நம்ம கிள்ளி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு நல்லா கலர் எடுத்து ஒரு ரெண்டு செகண்ட்லேயே முருங்கைக்கீரை அப்படியே வதங்கிடும். இதை வதங்கினோடனே நம்ம இந்த மாவு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த இதில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி அந்த பிசு தன்மை இருக்கும் இல்லையா, அதனால் இதை அதில் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மொத்த இதில் போட்டு பிசையும் போது தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்றது பசுமையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக தான் பிசைஞ்சு அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கெட்டியமாக ஃபுல்லாக பிடிச்சி வர இல்லாமல் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாவில் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ மாவில் எடுத்து போட்டேன். இப்போ கை வச்சா சுட்டுரும், அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆற வெட்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இதுக்கான சைட் டிஷ் ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால் அதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா அதுக்குள்ளே இது ஆறி முடிச்சிடுச்சு. இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்படியே சூடு இருக்குது. இது ஏன் இவ்வளோ மாவு அப்படின்னா எங்கள் 4 பேருக்கு, அதனால்
மாவு இவ்வளோ போட்டிருக்கேன். ஒருத்தருக்கும் 2 அடை. மாமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவார். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஊரில் இருந்தவர். அவருக்கு இந்த ராகி களி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக கேட்பார். எப்போயாவது செஞ்சு கொடுப்பேன். இப்போ பசங்க வீட்டில் இருக்கிறாங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்றதுனால இப்போ அடிக்கடி இந்த ராகி மாதிரி தினை அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். பசங்களுக்கு ஹெல்த்தியானது இல்லையா. ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். என்னென்னா அந்த முருங்கைக்கீரை தண்ணியிலே பிசைஞ்சலான்னு இல்லை, அதுக்கப்புறம் தண்ணி 2-3 தடவை தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்தேன் நான். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள். இப்போ நம்ம அடை சுட வந்து கரெக்டாக இருக்கும். பேன் வச்சு அதில் தட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி சுட வேண்டியதான். பேன் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சிட வேண்டியதான். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ என்னென்னா தோசைக்கல் காஞ்சோடனே நம்ம ஊற்ற வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சின்னதாக போட்டு எடுத்துக்க வேண்டியதான். பெருசாக ஊற்றாமல் சின்னதாக, ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் பார்க்க இதுவாக இருக்கும் இல்லையா. பெருசாக சுட்டால் என்ன ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஹெல்த்தியான ஒரு டிஷ். இப்போ நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும். வேகட்டும், இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு அடையை வந்து திருப்பி போட்டேன். அடுத்தது திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னு காட்டுறேன். திருப்பி போட்ட வேண்டியதான். ஏன் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னா, பசங்களுக்கு அந்த இது இருந்தால் தான் பிடிக்கும் இல்லையா, அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். எங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். இதெல்லாம் பசங்க வாயில் கூட வைக்க மாட்டாங்க இதெல்லாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன ஒரு சைட் டிஷ்னால், இப்போ நான் அரைச்சிருக்கிறது வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்போ இல்லை கருவாட்டு குழம்போ இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 அடைக்கு மேலே கூட நம்ம சாப்பிட்லாம். அந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இருந்ததுன்னா நல்லா திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா இது வெந்துருச்சு. இப்போ என்னென்னா பிளேட்டில் எடுத்து மாற்ற வேண்டியதான். எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். மாவு பிசைஞ்சு அப்புறம் வதக்கி வேக கொஞ்சம் விடணும், டைம் தான் ஆகும். ஆனால் ஹெல்த்தியானது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து என்ன சொல்கிறது, டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ரெண்டாவதையும் எடுத்து வச்சாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு என்ன சைட் டிஷ்னால் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து தம்பி வந்து டேஸ்ட் பண்ண போகிறான், எப்படி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் குழந்தைங்க தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி சொல்லணும், நம்மலாம் பண்ணக்கூடாது. குழந்தைங்க முதல்ல டேஸ்ட் பண்ணி சொல்லணும். தம்பி வந்து டேஸ்ட் பண்ண போகிறான். தம்பி டேஸ்ட் பண்ண போகிறான், எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த அடை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இந்த கேழ்வரகு அடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.